அப்பா முடியலையே, என்னால முடியல சாமி. அப்பா என்ன மாம்ஸ் அதுக்குள்ள சோர்ந்து உட்கார்ந்து எப்படி? அட போமா. அவங்க வீட்டுக்காரம்மா சேலைய துவைக்க வேண்டாமா? அங்க பாருங்க குவஞ்சி கிடக்குதுல. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா எது அவங்க சேலைன்னு பிரிச்சு எடுக்கணும். அப்புறம் ரெண்டாவது டாஸ்க் தான் துவைக்கிறது. புரியுதா? ஐயோ ஜென்னி, இது நான் எப்பவுமே பண்றது தானே, இன்னைக்குமா செய்யணும்? விட்டுருமா ப்ளீஸ். ஒரு ஆளு போனாலும் போட்டியில தோத்துட்டதா அர்த்தம். எப்படி வசதி? சகல மானத்தை வாங்காதீங்க, பேசாம வாங்க. ஐயோ சகல, ரொம்ப டயர்டா இருக்கு சகல. ஐயோ முத்து மாமா வேண்டாம், எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நீ இதெல்லாம் பண்ண வேண்டாம் முத்து மாமா, நான் பண்ணிக்கிறேன். நீ பேசாம விட்டுடு முத்து மாமா. ஏய் சவால் வந்துருச்சுன்னா சவால் தான். ஐயோ கரெக்ட் கரெக்ட் மாமா, வாங்க. ஏய் இருப்பா. பாத்து அண்ணி வாங்க அண்ணி, ஜாலியா இருங்க. எப்படி துவைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பேசாம வாங்க. பாத்தீங்களா அவங்க வீட்டுக்காரம்மா புடவை பிரிங்க பார்க்கலாம். சகல, அது ஏன் ஜிலேபியோடது? அப்படியா, இந்தாங்க. ஆயிடுச்சா? குடு மாப்பிள, எல்லாத்தையும் கரெக்டா பிரிச்சிருமா கேளுங்க. அக்கா எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க அக்கா. இது எல்லாமே என்னதுதான்? எல்லாமே வந்துருச்சுல்ல? எல்லாமே வந்துருச்சு முத்து மாமா. சரி அப்ப ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். சகல இருங்க. ஏமாச்சு வாட்டர் ப்ரூஃப் பிரச்சனை இல்ல. சரி சரி, ஜிலேபி வாங்கி கொடுத்துருக்கா. கொஞ்சம் உட்காரலாமா? தாராளமா. தேங்க்ஸ். ஒரு நாள், ஒரே ஒரு நாள் இவங்க செஞ்ச வேலையை செஞ்சதுக்கு உடம்புல இருக்க தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. எப்பா எப்படி? யாரையுமே எதிர்பார்க்காம நாங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து எங்க எல்லா வேலையும் பார்க்கறது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்க அத்தனை வேலையும் பாக்குறீங்களே. ஐயோ சாமி, எங்கனால முடியாதுப்பா. ஒரு வீடா வச்சிட்டு இருக்க ஒவ்வொரு பெண்களுக்கும் என்னோட சிறந்தார்ந்த வணக்கங்கள். சல்யூட் சல்யூட் சல்யூட். நிலா, சந்தேகமே இல்லை பூங்கோத, இத திட்டம் போட்டு பண்ணியிருக்காங்க. இதை இப்படியே விடுறது நல்லதுக்கு இல்ல. நம்ம முன்னாடி வந்து அவ அவ்வளோ நடிச்சு அவ்வளோ சீன் போட்டா
இப்ப வீட்டு வேலை மொத்தத்தையும் அவங்க செய்யறத பார்த்து சூப்பர்வைஸ் பண்றாளா? அவளை இருக்கட்டும், இந்த பொங்கல்லாம் முடியட்டும், அவளுக்கு தனியா பொங்கல் வைக்கிறேன். என்ன கபோர்டுக்கு முன்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற? நான் ஒன்னும் ஒளிஞ்சு மறைஞ்சு நிக்கல, நீ தான் ஒளிச்சு மறைச்சு வேலை பண்ணிருக்க. எது? என்ன உளர்ற? உன் கைய நீட்டு முத்து மாமா. ஏன் ஜோசியம் பார்க்க போறியா? இப்ப நீ நீட்ட போறியா இல்லையா? அப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் தெரியுமா? ஏய் பாப்பா பாப்பா, எப்படி காயப்பட்டிருக்குன்னு பாத்தியா மாமா? உனக்கு இந்த வேலையெல்லாம் பழக்கம் இல்லைல்ல, ஏன் இப்படி செஞ்ச? அது ஒண்ணும் இல்லது, கொஞ்சம் வேகத்துல அதிகமா பண்ணிட்டேன் போல இருக்கு. இப்போ நீ ஒத்தோட வேலையை பார்த்துன்னு வச்சுக்கோயேன், என் மனசு காயப்பட்டிருக்கும். இப்ப கை தானே காயமா இருக்கு, அது சரியாயிடும். போ முத்து மாமா, எதுக்காக நீ இப்படி பண்ண? என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குற? அது ஜனனி தான் வந்து சவால் விட்டா, நாங்கள் சண்டை போட்டு எங்களாலையும் பண்ண முடியுன்றதுக்காக பண்ணோம், அவ்வளோதான். என்னமோ நாங்கள் பிளான் பண்ணி பண்ண மாதிரி கேட்டுட்டு இருக்கு. இல்ல, நீங்க திட்டம் போட்டு வேணும்னே இப்படி பண்ணிருக்கீங்க. சரி இருந்துட்டு போட்டோம், இப்ப சந்தோஷம் தானே, விடு. சந்தோஷம்லாம் இல்ல, மனசுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? இந்த பாரு, இந்த சங்கடப்படுறதுல ஒண்ணுமே இல்லை. நீ ஒத்த ஆளா வேலை பார்க்கறதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அதுக்காக நாங்கள் ஒன்றும் பண்ணலை. ஜன்னி சவால் விட்டா அந்த சவாலை நாங்கள் சந்திக்கலாம் முடிவு பண்ணோம், அதுக்காக தான் பண்ணோம். இது நீ நம்பாட்டி போ. என்ன முத்து மாமா நீ? சரி, நான் உனக்கு மருந்து வச்சு விடுறேன். எதுக்கு மருந்துனா? ஒண்ணுல விடு. சும்மா இரு முத்து மாமா. இப்படி உட்காரு. எதுக்கு இதெல்லாம்? உட்காரு மாமா. நான் என்ன மரத்தைய வெட்டிட்டு வந்திருக்கேன்? எப்படிலாம் பொண்ணா இருக்கு கைய. கார்த்தி அண்ணே இரு. சொல்லுங்கண்ணே. அது ஒன்றும் இல்லை கார்த்தி, என் ஃப்ரெண்டு அசோக் இல்லை, அவன் ஃபேமிலியோட மும்பைலேருந்து வரான். நீ ரயில்வே ஸ்டேஷன் போய் கூப்பிட்டு வந்துரு. அண்ணே தப்பா நினச்சிக்காதீங்கண்ணே, நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்காக லொக்கேஷன் பார்க்கணும். அது சம்மந்தமாக நிறைய வேலை இருக்கு. ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வருதுண்ணே, அதில் கலந்துக்கணும்னு பார்க்குறேன். கொஞ்சம் அவசரமான வேலைலாம் இருக்கு, இன்னைக்கு எங்கேயுமே என்னால் நகர முடியாதுண்ணே. டேடி நீ தாராளமாக எடுற, ஆனால் 1 மணி நேரம் தான்டா. முதல் தடவை நம்ம ஊருக்கு வராங்க, நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்க, நம்ம மரியாதை கூப்பிட்டு தானே நல்லா இருக்கும். அண்ணே இல்லைண்ணே, கால் டாக்ஸி வேணும்னா கூட நானே இங்கேருந்து புக் பண்ணி கொடுத்துட்றேண்ணே. நம்ம வீட்டு லொக்கேஷன் போட்டால் நேராக கால் டாக்ஸி வந்து இங்கேயே நிற்க போகுது. கார்த்தி என்ன பழக்கம் இது? நம்ம வீட்டுக்கு முதல்ல வராங்கன்ற நம்ம கூப்பிட்டு தானே மரியாதை இருக்கும். அப்புறம் கால் டாக்ஸி கூப்பிட்றேன், கை டாக்ஸி கூப்பிட்றேன்னா என்னண்ணே நீங்கள் சொன்னால் நான் இன்றைக்கி தான் செய்யாமல் போயிருக்கேன் நானே. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குண்ணே, சொன்னால் கேளுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. நான் இந்த வேலையை முடிச்சாகணுண்ணே. கார்த்தி தான் வேலை இருக்குன்னு சொல்றால, நீயே போயிட்டு வந்துற. அது சரி. கார்த்தி பாவம். சூப்பர் அண்ணி, வணக்கம், வாழ்த்துக்கள். பெரிய எடுத்த ரெக்கமெண்டேஷனு.
சரிப்பா, நான் இப்போ போய் கூப்பிட்டு வந்துடுறேன். அவங்க வந்ததுக்கு அப்புறமா நீ பக்கத்துல இருந்து பார்த்துப்பியா? ஊரெல்லாம் சுற்றி காட்டணும். டேய், இப்போ நீயும் ஒரு பெரிய மனுஷன்டா, அந்த மாதிரி நடந்துக்கோ. சரிண்ணே, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ போய் கூப்பிடுற வேலையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே. சரிங்க சார், நீங்கள் சொல்லிட்டீங்களே அதே மாதிரி பண்ணிடுறேன். உங்கள் அண்ணி வேற சொல்லிட்டாங்க. பரவாயில்ல. சரி முத்து மாமா. வாங்க மாப்பிள்ள. போயிட்டு என் செல்ல அண்ணி, என்னை காப்பாத்திட்டீங்க. வர அண்ணி. இவன் என்ன இவ்வளவு ஓவரா அலட்டுறான்? அப்படியே பார்த்தா கூட ஷார்ட் பிலிம் தானே எடுக்க போறான். ஏதோ பெரிய பிக் பிலிம் எடுக்கிற மாதிரி பயங்கர பந்தமா பில்டப் கொடுக்குறான் இவன். வரேன்டா டேய். என்னது இது? காலங்காத்தால கேமரா வச்சு பயங்கரமா பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் பில்டப் பண்றேனா? இது கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். நான் சீக்கிரமா லொகேஷன் பார்க்க கிளம்பி ஆகணும். தெரியுமா உங்களுக்கு? கார்த்தி, முத்தரசு மாப்பிள்ள பாவம் ஏதோ அவசர வேலை இருக்குன்னு தானே ஒன்ன போய் அவங்கள ரிசீவ் பண்ணிட்டு வர சொன்னாரு. நீ என்னவோ அப்படியே பெரிய ஷார்ட் பிலிம் இன்னைக்கே எடுத்து நாளைக்கே ரிலீஸ் பண்ற மாதிரி பெருசா போக முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க மாம்சு. இந்த ஷார்ட் பிலிம் ஃபெஸ்டிவல்ல நான் கலந்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணி காமிக்க போறேன். அதுவும் உங்களுக்காகவே. அட போப்பா, சும்மா பில்டப் பண்ணிக்கிட்டு. என்ன மாம்சு, விளையாடுறீங்களா? அண்ணனுக்கும் வேற வேலை இல்ல, உங்களுக்கும் வேற வேலை இல்ல. வாரத்துக்கு ஒரு தடவை யாராவது வந்துடுறாங்க. தங்கறது திங்கிறது எல்லாமே பார்த்து நாம சேவகம் பண்ணி அனுப்ப வேண்டியதா இருக்கு. வர வர நமக்கு பிரைவசியே இல்லாம போச்சு. இப்பதான் கொஞ்ச நாளா அந்த ஸ்வேதாவும் ஃப்ரெண்ட்ஸும் இல்லாம வீடே நிம்மதியா இருக்கு. அது என்னவோ வாஸ்தவம் தான் கார்த்தி. அவங்க இருந்த வரைக்கும் கொஞ்சம் சாப்பாடு கிடைக்கிறதே முன்ன பின்னதான் இருந்தது. எப்படா அவங்க வந்துருவாங்களோன்னு முந்திக்கிட்டு தான் சாப்பிட வேண்டி இருந்தது. அந்த வகையில கரெக்ட் தான். சரி சரி, லொகேஷனை வீட்டுக்குள்ள இருந்தே பாத்துருவோம் போல் இருக்க. எங்கேயோ வெளியில போவேன்னு சொன்னா கிளம்ப வேண்டியதானே. அப்புறம் அவங்க வந்துட்டாங்கன்னா நீ மாட்டிக்க போற. ஐயோ, நான் இப்பதான் பேச்சு வாக்குல சொன்னேன். கரெக்டா நீ மாட்டிக்கிட்ட பாத்தியா? இருங்க, யாரும் வராங்கன்னு பாப்போம். அது எப்படி கார்த்தி, நீங்க எந்த பாப்ப? மாமா, கையில வச்சிருக்கிறது சாதாரண கேமரான்னு நினைச்சுக்காதீங்க. இதுல ஜூம் பண்ணி பார்த்தா 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறது கூட தெரியும். எங்க கூட நான் பாக்குறேன். இது டைரக்டர்ஸ் மட்டும் பாக்குறது. தள்ளிப்போங்க. மாம்சு, வழக்கமா வர மாதிரி ஒரு கும்பல் வந்துருச்சு மாம்சு. அவ்வளவுதான் மாமா, நீங்க நினைச்ச மாதிரி தான். இந்த கும்பல்லாம் போற வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடு கட்டு. ஐயோ, அப்படிங்கிற? கார்த்தி, என்ன அப்படி பாக்குற? சொல்லு கார்த்தி. ஏய், என்னடா பாக்குற? இப்போ நீ சொன்னது சரிதான். இவங்களை எப்படியாவது அடிச்சு விரட்டி துரத்திடணும். இங்க தங்கறதுக்கு மட்டும் விடவே கூடாது. மாமா, முடியவே முடியாது மாமா. அவங்க எப்பவுமே இங்கதான் இருப்பாங்க. ஏய், என்னடா சொல்ற? ஐயோ, எங்க? அட பாவி, புயல் வேகத்துல காணாம போயிட்டான். என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. வணக்கம்.
நான் கூப்பிட்றேன். நான் கூப்பிட்றேன். டேய், என்னமோ அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குலாம் சொல்லிட்டு இருந்த, இப்போ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற? இல்லைண்ணே, கிளம்புனேன். அதுக்குள்ள திரும்ப திரும்ப ஃபோன் வந்துச்சு. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள இவங்கெல்லாம் வர்றதை பார்த்தனா, அதான் வீட்டுக்குள்ள வர்றவங்கள வாங்கன்னு கூப்பிடாம போறதுங்கிறது மரியாதையா இருக்காதுல்ல, அதனால தான் இங்க வந்தேன். அசோக் யாருன்னு தெரியலையா? தம்பி கார்த்திக். கார்த்திகா? கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துட்டான், அவ்வளோதான். நான் யாரோ என்னமோ நினைச்சேன், அடையாளமே தெரியல. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்டா. அப்புறம் இவங்க தான் உங்க ஒய்ஃபா? ஆமாம்மா, திஸ் இஸ் பூஜா. பூஜா, திஸ் இஸ் கார்த்திக், முத்தரசன் கா சோட்டா பாய். ஹலோ. नमस्ते। நமஸ்தே நமஸ்தே. என்ன இந்த பொண்ணை மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணவே மாட்டாங்க? போனமா உள்ள? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, ஐ வில் டேக். நான் எடுத்துக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, நான் எடுக்கிறேன். அரே சாரி. இட்ஸ் ஓகே. இருங்க இருங்க, எடுக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். இல்ல இல்ல, நான் எடுத்துக்கிறேன். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நான் எடுக்கிறேன். கொஞ்சம் வெயிட் தான் போல இருக்கு. मैं हेल्प कर दूं? நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நானே தூக்கிட்டு வரேன். ठीक है.